Question number 9. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் theta plus gamma equal to 90 degree என மெய்ப்பிக்க இப்படத்தில் மேலும் இரு செங்கோண முக்கோணங்கள் உள்ளன என்பதை மெய்ப்பித்து sin, alpha, cos, beta மற்றும் tan, gamma ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. From the given figure, prove that theta plus gamma equal to 90 degree. Also prove that there are two others right-angled triangles. Find sin alpha beta and cos beta and tan gamma அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூஸும் நமக்கு அந்த டயக்ராம்ஸும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஏபிசிங்கிறது ஒரு பெரிய மொத்த டயக்ராமும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பைத்தாகரஸ் தியரம் ஏபி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்ட். ஸோ ஏபினா 9 + 16 தான் ஏபி. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு ஏசி வந்து 15 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயர். 15 ஸ்கொயர்னா 225 ப்ளஸ் 20 ஸ்கொயர்னா 400. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் 25 ஸ்கொயர்னா 625 ஈக்குவல் டு 225 ஈக்குவல் டு 400. இதே ரெண்டே ஆட் பண்ண என்ன வரும்? 625 கிடைக்கும். ஸோ இது ஈக்குவலாக தான் இருக்குது. ஹென்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ப்ரூஃப் பண்ண சொன்னது என்ன? காமா ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படிங்கிறது தான் ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நாம் இங்கே இது பண்ணிட்டோம், ப்ரூவ்டு. நெக்ஸ்ட்டு அதர் ஆங்கிள் எடுத்துகிறோம். டூ அதர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் ஏடிசி இது எடுத்துக்கிறோம். அது பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயரோட வேல்யூ வந்து 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். ஸோ 25 81 9 ஸ்கொயர்னா 12 ஸ்கொயர்னா 144. இது ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்கிது? 225 கிடைக்கிது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ என்னென்னு எழுதணும்? ட்ரையாங்கிள் ஏடிசி இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி நாம் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் ட்ரையாங்கிள் அனதர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ட்ரையாங்கிள் சிடிபி எடுத்துக்கிறோம். சிடிபியோட டயக்ராம் தான் இது. அதோட வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ண. ஸோ பித்தாகரஸ் தியரத்தில் அப்ளை பண்ணுறோம். பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு டிபி ஸ்கொயர் ஈக்குவல் ப்ளஸ் டிசி ஸ்கொயர். ஸோ 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். ஸோ 20 ஸ்கொயர்னா 400 ஈக்குவல் டு 256 ப்ளஸ் 144. ஸோ 400 ஈக்குவல் டு 400ன்னு கிடச்சிச்சு. ஸோ ட்ரையாங்கிள் சிடிபி இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு நமக்கு கிடச்சிச்சு. இப்போ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் சைன் வேல்யூ சைன் தீட்டா வந்து சைன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சைன் ஆல்ஃபா வந்து ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டீனியஸ். ஸோ 12 டிவைடட் பை 15. ஆல்ரெடி அவங்க ட்ரையாங்கிளில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஆல்ஃபா பீட்டா காமா இந்த 3 ட்ரையாங்கிள். ஸோ ஆல்ஃபா இருக்கிறது இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்படி பார்த்தா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டீனியஸ். ஸோ அந்த சைட் ட்ரையாங்கிள் எடுத்துட்டா அதாவது ஏடிசி அந்த ட்ரையாங்கிள் படி பார்த்தா 12 15 வேல்யூ. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணால் 4 டிவைடட் பை 5 கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பீட்டா காஸ் தீட்டாவோடது அட்ஜசன்ட் டிவைட் பை ஹைப்போட்டீனியஸ். ஸோ 60 டிவைடட் பை 20 கேன்சல் பண்ணால் 4 டிவைடட் பை 5 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு tan. ஸோ ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட்டு. ஸோ 16 டிவைடட் பை 12 4 டிவைடட் பை கேன்சல் பண்ணால் 4 டிவைடட் பை 3 கிடைக்குது. ஸோ இது நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?